கும்பகோணம் அருகே பாபநாசத்தைச் சேர்ந்த விவசாயியின் தோட்டத்தில் 8 அடி நீளமுள்ள முருங்கைக்காய் விளைந்துள்ளது. இது அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக 1 அடி முதல் 2 அடி வரை மட்டுமே முருங்கைக்காய்கள் வளரும். ஆனால் ஹைபிரிட் எனப்படும் உயர் ரக முருங்கை விதைகளை மண்ணில் பதித்து இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துவதாகவும் பஞ்சகவ்யம் எனப்படும் இயற்கை திரவத்தை தெளிப்பதாகவும் விவசாயி மதியழகன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மனோரத்னம் சோலை பகுதியில் புதிய நீர்த்தேக்கம் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிடப்பில் இருக்கும் இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட்டால் கொடைக்கானலுக்கு 3 மாதத்திற்கு தேவையான கூடுதல் நீரினை சேமிக்க முடியும் என்று அவ்வூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கொடைக்கானல் நகர் மகன் தலைவர் ஸ்ரீதரிடம் கேட்டதற்கு இந்த மாத இறுதிக்குள் 3வது புதிய நீர்த்தேக்கம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தமிழகம் முழுவதும் உள்ள 12.63 லட்சம் குடிசை வீடுகள் விரைவில் கான்கிரீட் வீடுகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரிய மேலாண்மை இயக்குநர் டாக்டர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு பழனிசாமி இவ்வாறு தெரிவித்தார். ஆய்வுக் கூட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 5 நகராட்சிகள், 19 பேரூராட்சிகள், 15 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கு நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் கட்டப்பட்டு வரும் வீடுகளின் நிலைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகைக்கடையில் 2 இளைஞர்கள் 52 கிராம் தங்கச்சங்கிலிகளை அபகரித்துச் சென்றனர். நகை வாங்க வந்தது போல் நடித்து அவர்கள் இந்த கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர். கொள்ளை போன நகைகளின் மதிப்பு 1,50,000 ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகிய காட்சிகளை கொண்டு திருப்பூர் தெற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் குற்றால அருவியில் விரைவில் சீசன் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்துள்ளன. ஜூன் 1ஆம் தேதி முதல் குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கிய நிலையில் கடந்த 2 நாட்களாக அருவியில் குறைந்த அளவு தண்ணீர் விழுந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகையை எதிர்பார்த்து சிறு வியாபாரிகள் தற்காலிக கடைகளை அமைக்க தொடங்கியுள்ளனர். கோவை மாவட்டம் மலையடிவார கிராமமான கோவனு கிராமத்தில் காட்டு யானை கூட்டம் புகுந்து விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை நாசம் செய்தது. இதில் அப்பகுதியில் இருந்த வாழை, தென்னை மற்றும் தொகுப்பு வீடுகள் சேதமடைந்தன. யானைகள் கிராமத்திற்குள் புகாமல் இருக்க அகழிகள் அமைப்பது, சோலார் மின்வேலிகள் அமைப்பது உள்ளிட்ட எந்த நடவடிக்கைகளும் சரிவர மேற்கொள்ளப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் பயனில்லை என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் அருகே வேனும் டிராக்டரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து 7 பெண் பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு வேலூர் மாவட்டம் சயனாபுரம் பகுதிக்கு நேற்று இரவு வேன் ஒன்று சென்றது. அப்போது எதிரில் முகப்பு விளக்கு இன்றி வந்த டிராக்டர் மீது வேன் மோதியது. இதில் வேனின் முன்பகுதி நொறுங்கியது. அதில் பயணித்த மாணிக்கம் என்ற பெண்ணும் வழியில் ஏறிக்கொண்ட இளைஞரும் உயிரிழந்தனர். காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தின் முக்கியமான கோடை வாசஸ்தலங்களில் ஒன்றான ஏற்காட்டில் 40வது மலர் கண்காட்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கண்காட்சி தொடங்குவது குறித்த முறையான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் ஏற்காட்டில் கோடை விழா நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்றதால் கோடை விழாவும் மலர் கண்காட்சியும் உரிய நேரத்தில் நடைபெறவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பயிர் பற்று உரிமை மூலம் பெற்றுள்ள பல்வேறு வகையிலான கடன்களை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்வதில் சிறு குறு விவசாயிகள் என்று பாகுபாடுகள் பார்க்கக்கூடாது என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
திருவாரூர் மாவட்டம் குமரபுரத்தில் குறுவை சாகுபடிக்கு இயந்திரம் மூலம் நாற்று நடவு செய்ய நெல் நாற்று விடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிவாணன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செயல் விளக்கமும் கொடுக்கப்பட்டது. இதில் வேளாண் இணை இயக்குநர் மயில்வாகனன், உதவி வேளாண் இயக்குநர் உத்ராவதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமுளி அருகே தனியார் தங்கும் விடுதியில் பணம் வைத்து சீட்டாடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கேரள மாநிலம் குமுளி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் வரும் குறுவை பருவத்தில் மட்டும் 80,000 ஏக்கர் பரப்பில் நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் 2016 மூலம் நடைபெறும் நடவுப் பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் இதனை தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு அனுமதியின்றி பட்டா இடங்களில் கிரானைட் கற்களை அடுக்கி வைத்தது தொடர்பாக உதவி கனிம வளத்துறை இயக்குநர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியம் தொடர்ந்த வழக்கில் புவியியல் மற்றும் கனிம வளத்துறை உதவி இயக்குநர்கள் பெருமாள் ராஜா, பெர்னாட், ஜெயபால், ஞானவேல், சீனிவாச ராவ் ஆகியோரிடம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வி. சாத்தப்பாடி கிராமத்தில் ஆடு திருடும் கும்பலைச் சேர்ந்த ஒரு சிறுவனை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து கட்டி போட்டனர். வி. சாத்தப்பாடியில் தொடர்ச்சியாக ஆடுகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வந்த நிலையில் நேற்றிரவு 3 பேர் கொண்ட கும்பல் இங்கு ஐயப்பன் என்பவருக்கு சொந்தமான ஆடுகளை திருட முயன்றது. அப்போது அக்கும்பலைச் சேர்ந்த ராஜா என்பவனை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து கட்டினர். மற்ற 2 தப்பி ஓடிவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பையூரணியில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்று வருகிறது. சென்னை, மதுரை, விருதுநகர், கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டுள்ளன. இன்று காலை அரையிறுதி ஆட்டங்களும் மாலையில் இறுதி ஆட்டமும் நடைபெறுகிறது. நெய்வேலி என்எல்சியில் ஆண்டு பராமரிப்பு பணிக்காக 1வது பிரிவில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட 2 பிரிவுகள் மூலம் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் 1வது பிரிவில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக என்எல்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது 10 நாட்களுக்குள் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கும் என தெரிவித்தனர்.